இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது பொன் பொருள் பணம் பதிலாம் சந்தோஷம் சமாதானம் இதுதான் முக்கியம். எவ்வளவு பெரிய பங்களா இருந்து அந்த வீட்டில் படுத்திருந்தாங்க, பெரிய வச்சா பெரிய ஏசி, பயங்கரமான சாப்பாடு, சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பாடு. ஆனா இங்க நிம்மதி இல்லைன்னா சாப்பிட முடியாது. இந்த மனசு நிம்மதி இல்லைன்னா பசிக்காது. இந்த நிம்மதி இருந்தால் தூக்கம் வராது. சந்தோஷம் சமாதானம் அதான் நான் கேட்பேன். எப்பவுமே கேட்பேன். சந்தோஷம் சமாதானம் கொடுங்கப்பான்னு கேட்பாங்க. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், பங்களா வேண்டாம், தோட்டம் வேண்டாம், துறவு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுங்க கேட்பேன். எனக்கு 3 குழந்தைகளுக்கும் சந்தோஷமான முக்கியம். நீ சொத்து பெரிய அமைச்ச பதவி பெரிய அது அதுதான் தூங்கணும்லாங்க. நிம்மதியாக அப்போ தூங்கணுங்க. ஒரு 6 கட்டில தூங்க முடியும். சாப்பிட வயிற்றுக்கு தான் சாப்பிட முடியும். பசிக்காது, வேதனை பசிக்காது, தூக்கம் வராது, மனம் பூரா வேதனை. எப்படின்னா வேற வரலாம். மனைவி இறக்கலாம், அம்மா இறக்கலாம், அப்பா இறக்கலாம், மகன் இறக்கலாம், மகள் இறக்கலாம்,